ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நிஷா வந்து பருப்பு வடை ரெசிபி அதானே நிஷா? பருப்பு வடை செய்ய போகிறா. இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே சும்மா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக அங்கிட்டு குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் பருப்பு வடை பிடிக்குமோ கமெண்டில் சொல்லுங்கள். சும்மா ரெண்டு தான் பருப்பு வடை சுட போகிறான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இது எப்படி செய்கிறது? இது என்னென்ன போட்டிருக்க? கடலை பருப்பு 50, 100 உளுந்த பருப்பு ரெண்டையும் அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சு அந்த பருப்புலயே வந்து சோம்பு, மிளகாய், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சாங்க. பருப்போடைய அரைச்சிடணும். அரைச்ச பருப்பு எடுத்து ஒரு குண்டால எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட கருவேப்பிலை, வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா உப்பை செஞ்சு உருண்டை பிடிச்சிட வேண்டியதான். அந்த உருண்டை கீரை எல்லாம் மறந்துட்டேன். முருங்கைக்கீரை, இந்த இதுல இருக்கு முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, இது குழம்பு. இது பிள்ளைங்களுக்கு மட்டும் இப்போ ஸ்நாக்ஸுக்காக. ஓகே, போட்டு எடு பார்ப்போம். நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன சூடாகலையாண்ணா? சூடாயிருச்சு. போடு. தட்டிட்டு தானே போட முடியும். ஓட்டை போடல. அது ஓட்டை வடையில தான் ஓட்டை போடணும். இந்த வடையில ஓட்டை போட வேண்டியது. ஓகே, நிஷா சுட்டு எடுக்கட்டும் பார்ப்போம். ஓகே, வடை ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கரண்ட் கட் ஆகி விட்டது. இன்னைக்கு வந்து நிஷா சொன்னால் வந்து இது சனி பயிற்சி இன்னைக்கு, அதனால ஆயில போ காக்காவுக்கு வைக்க போகிறாலாம் வடைய. வா, காக்கா திங்கிறதுக்கு பதில் நீயே தின்றலாம். நீயும் காக்கா மாதிரி தானே இருக்க. பிச்சு வை உடச்சி வை, சின்னதாக உடச்சி வை. இல்லை கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? காக்கா வடையை தூக்கிட்டு போகும்னு. இப்போ தூக்கிட்டு போகும் பாரு. விடு பாருங்க, வடை சூப்பராக. சரி, நிஷா போட்டு எடுக்கணும். என்னடி இவ்வளோ சூடாக இருக்குது. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிஷா சொன்ன மாதிரி. பாய்.